வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வாரம் ஃபுல்லாவே எங்க வீட்டுக்கு புது வரவே தாங்க. அதில வரவு வந்து இந்த நாய்க்குட்டி தாங்க. இந்த நாய்க்குட்டி வந்து ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க இல்லைங்களா? அது மாரி இதோட வர்க்கத்து பேர் வந்து சிப்பி பாறை அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து போட்டு 1 வீக் கூட ஆகலைங்க. அதுகிட்டருந்து அவிங்க அம்மாட்டருந்து பிரிச்சுட்டு வந்துட்டோம். ஏன்னா வந்து அந்த அந்த இவிங்களோட அம்மா வளர்த்துனவிங்க வந்து இல்ல நீங்க புடிச்சிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால புடிச்சிட்டு வந்துட்டோம். இது 1 வீக் வந்து நாங்க அந்த சிரிஞ்சில ஊத்துனோங்க. இப்போ பரவால்ல எவ்வளவோ வந்து பால் கொஞ்சம் அதுவே குடிச்சுக்குது. அடுத்த வரவு வந்து இந்த கோழி குஞ்சுங்க. இந்த கோழி குஞ்சுங்கலாம் பண்ற சேட்டை, அழகா கோழி கூவுச்சுன்னா ஓடுறது, தண்ணி குடிக்கிற அழகு, அதெல்லாம் ரொம்ப மன அழுத்தம், மன ட்ர ப்ரெஷரா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போனோம்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் அப்படியே ரிலீஸ் ஆயிரும். அது மாரி இது ஒரு வரவு, 2வது வரவுங்க. அடுத்தது 3வது வரவு இந்த ஆட்டுக்குட்டி. ஆட்டுக்குட்டி வந்து போடும்போது நான் வீடியோ எடுக்கணும்னு நெனச்சேங்க. ஆனா வந்துட்டு போட்டதுக்கப்புறம் தான் கூப்பிட்டு சொன்னாங்க. சரி அடுத்த குட்டிக்கு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு நெனச்சேன். ஆனா வந்துட்டு அடுத்த குட்டியுமே பெரிய வேலையெல்லாம் பண்ணுச்சு. காமிக்கிறேன் பாருங்க. இந்த குட்டி எந்திரிக்க ட்ரை பண்ணுச்சுங்க. எங்க அத்தையும் வந்துட்டு இந்த தீனி கட்டினா இன்னும் கொஞ்சம் வயிறு ஃபுல்லாகும் அப்படின்னு அந்த விளையாட்டு கட்டிகிட்டு இருந்தாங்க. இந்த வெள்ளாடு வந்து ரொம்ப தலைப்பிரசவங்களா, அதனால ரொம்ப கத்துச்சு. சரின்னு அவுத்து விட்டுட்டாங்க. அவுத்து விட்டனால அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு வந்தது. எங்க அத்தையும் நாங்களும் குட்டி போடு குட்டி போடுன்னு நெனச்சோம். அப்புறம் ஒரு பக்கம் போய் படுத்திருந்தது. சரின்ட்டு நாங்களும் போய் பார்க்கலான்னு சொன்னோம்னா, அந்த சைடு வந்து பட்டிலாம் வச்சுருந்தோமா, அதனால போக முடியல. இந்த சைடு பாருங்க, இதோட குட்டி தான் அந்த கெடா குட்டி. இது வந்து சாமிக்கு விட்டுருக்கோம். நான் சந்து புடிச்சு ஓடி போய் பார்க்கங்காட்டி அது குட்டி போட்டுருச்சு. என் பையன் வந்துட்டு, "அம்மா குட்டி போட்டுருச்சும்மா" அப்படின்னு சொன்னான். என்னையும் பார்த்துட்டு நான் ஃபோன் வேற பக்கத்துல எடுத்துட்டு போயிருந்தேனா, அந்த வெள்ளாடு கொஞ்சம் பயந்துக்கிச்சு. குட்டி ஃபுல்லா கோழையால நெறஞ்சிருந்தது. அதனால வந்துட்டு எங்க அத்தை வந்து எடுத்து விடுறதுக்கு பக்கத்துல போனோனையும் வெள்ளாடு டக்குன்னு எந்திரிச்சிருச்சு. நாங்களே ஃபஸ்ட்டு பயந்துட்டோம். என்னடா எப்படி இருக்கு பாருங்களேன், வெறும் எலும்பும் தோலும் தான் இருக்கு. ம். இது வந்து ஃபஸ்ட்டு தலையீத்து. ஆக்சுவலி தலையீத்துக்கு ஒரு குட்டி தான் போடும். இந்த வெள்ளாடு 2 குட்டி போட்டது. அது சந்தோஷம் தான். இருந்தாலும் ரொம்ப எலும்பா போட்டிருக்கு பாருங்க. ரொம்ப எலும்பு தோலுமா இருக்கு. இது வந்து என் பையன் வந்துட்டு, "அம்மா சளி பிடிச்சிக்கிச்சாட்டுக்குமா" அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அப்புறம் எங்க அத்தை இருந்துட்டு, "இல்ல இல்ல சாமி, இது வந்து கோழை, இதெல்லாம் எடுத்து விடணும்" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்து விட்டுட்டு இருந்தாங்க. இது மாரி தாங்க எடுத்து விடணும். எடுத்து விடல அப்படின்னா அந்த கோழைய வந்து முழுங்கிரும். குழந்தைங்கலாம் எப்படி முழுங்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா? அது மாரி தான் வெள்ளாட்டுக்குட்டியுமே. இது வந்து பாய், அது வந்து கேர்ளு. அ ட்வின்ஸ் 2 பேருமே. ஆனா அம்மா வரவே மாட்டேன்ட்டாங்க. நாங்கலாம் இருந்தனாலயோ என்னமோ தெரியல, வரல. இந்த கோழிங்க தொல்லை பெருந்தொல்லையா இருக்கு. கோழிங்க பின்னாடி போய் போய் கொத்துதுங்க. அத வந்து ஒரு பக்கம் தொரத்துறதா இருக்கு. அடுத்த நாள் பார்த்தா, அந்த வெள்ளாடு குட்டி போடுறதுக்கு ரெடி ஆயிருச்சு. சரி இத எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஃபோன் எடுத்துட்டு போயிட்டு போனேன். அப்புறமாக்கா வயித்துல வந்து வெளிய அது ரொம்ப இது வந்து 3வது ஈத்து தான். இருந்தாலும் வயித்துலேருந்து வர்றதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டுருச்சு. பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஆக்சுவலி நார்மல் டெலிவரியில ரொம்பவே கஷ்டம் தாங்க. அது வந்து ட்ரை பண்ணுங்க, புஷ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாரி அதுவும் திணறல்லையே ரொம்ப கஷ்டமா இருந்தது. எங்க அத்தை வந்துட்டு பார்த்துட்டு, சரி கொஞ்சம் ட்ரை பண்ணட்டும், இல்ல முடியலைன்னா எடுத்து விட்டுறலாம் அப்படின்னுட்டு இருந்தாங்க. அதுவும் பார்த்துச்சு. நாங்க பக்கத்துல போனோனே எந்திரிச்சுக்கிச்சுங்க. எனக்கு எந்திரிச்சோனே ரொம்ப கஷ்டமா இருந்தது. நான் தூரத்துல போனேன். ஆனா இருந்தாலும் அது படுக்க மாட்டேன்ருச்சு. சரின்னு கொஞ்சம் கொஞ்சமா வெளிய தள்ள ஆரம்பிச்சிருச்சு. எங்க மாமனார் இருந்துக்கிட்டு, "இல்ல தலைவலி வந்துருச்சு. இனிமேல் சீக்கிரமா வந்துரும்" அப்படின்ட்டாங்க. இந்த கோழிங்க பின்னாடியே தாங்க திரியுது. ஆனா இந்த வெள்ளாடு வந்து 3 ஈத்து. அதனால குட்டி போட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆனா வந்துட்டு இது வந்து 2 குட்டி போடணும்னு நாங்க நெனச்சோம். ஆனா 1 குட்டி தான் போட்டது. ஆனா 1 குட்டியுமே கொஞ்சம் பரவாயில்லைங்க. கொஞ்சம் நல்லா ஊறி போட்டிருந்தது. இது வந்து பாருங்க எவ்வளோ பெருசா இருக்குன்னு. ஒரே ஒரு குட்டியா இருந்தாலும் பெரிய குட்டியா இருக்கு. இது மாரி எப்பயுமே குட்டி போட்டுச்சு அப்படின்னா, இது மாரிலாம் எடுத்து விட்டுருங்க உங்க வெள்ளாட்டுல போட்டிருந்ததுன்னா. ஆனா நாங்களும் வந்துட்டு இது பறச்சது, மண்ணு பறச்சது. எங்க அத்தை அவுத்தெல்லாம் விட்டாங்க. சரி குட்டி போடும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் பார்த்துட்டே இருந்தோங்க. ஆனா குட்டியே போடல. ஆனா எதிர்பார்ப்பு மதியம் 11 மணி வரைக்குமே நாங்க பார்த்தோம். கடைசியில வந்துட்டு இந்த இந்த செத்த போ இந்த நஞ்சு போடுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுதான் போட்டுச்சு எங்களுக்கு கடைசியில. அப்புறம் சரின்ட்டு விட்டுட்டோம். வந்துட்டு உங்களுக்கு இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என் சேனல் மோர் வீடியோஸ் பார்க்கலாம். பாருங்க பாருங்க எப்படி பறக்குதுன்னு பாருங்களேன். சரி ஓகே பாய்.